கிரிவலம் செல்லும்போது இதை சொல்லிக் கொண்டு செல்லுங்கள் என்று பெரியவர்கள் சொல்வார்கள். அதற்கு முதலில் ஒரு கதையை முழுமையாக புரிந்து கொள்ள வேண்டும். தொல்கா பழங்காலத்தில் பிரம்மதேவரும் திருமாலும் தங்களுக்குள் யார் பெரியவர் என்று போட்டி போட்டுக் கொண்டார்கள். இருவருக்கும் இடையேயான வாதம் முற்றியது. அப்போது சிவபெருமான் அவர்களுக்கு முன்னால் ஒரு மாபெரும் அக்னி ஸ்தம்பமாக தோன்றினார். ஆரம்பமும் முடிவும் இல்லாத ஒளித்தூண் விண்ணையும் மண்ணையும் இணைப்பது போல் நின்றது. இதன் உச்சியையும் அடியையும் கண்டுபிடிப்பவரே உயர்ந்தவர் என்று சவால் விட்டார். பிரம்மா அன்னப்பறவை வடிவம் எடுத்து மேல் நோக்கி பறந்தார். திருமால் வராகமாக, அதாவது பன்றி வடிவம் எடுத்து கீழ்நோக்கி துளைத்துச் சென்றார். ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் யுகங்கள் கடந்தும் அவர்களால் முடிவை காண முடியவில்லை. பிரம்மா மேலே செல்லும் வழியில் தாழம்பூ ஒன்று மெதுவாக கீழே விழுந்து கொண்டிருந்தது. அந்த பூவை பிடித்துக்கொண்டு, நான் ஜோதியின் உச்சியை எட்டிவிட்டேன், இதோ இந்த தாழம்பூ அங்கிருந்து கிடைத்தது என்று பொய் சொல்ல முடிவு செய்தார். அந்த தாழம்பூவும் பிரம்மாவின் பொய்க்கு சாட்சி சொல்ல ஒப்புக்கொண்டது. ஆனால் திருமால் உண்மையை ஒப்புக்கொண்டார். சிவபெருமானுக்கு எல்லாம் தெரியும். அவர் கோபம் கொண்டு பிரம்மாவுக்கு இனி உலகில் எங்கும் கோயில் இல்லை என்றும் தாழம்பூ சிவபூசைக்கு உரியதல்ல என்றும் சாபமிட்டார். பின்னர் அந்த ஜோதி ஸ்தம்பமே அருணாச்சல மலையாக உருக்கொண்டு நின்றது. இன்று திருவண்ணாமலையில் நாம் காணும் மலை அந்த ஜோதியின் வடிவம். அதன் அடிவாரத்தில்தான் லிங்கோத்பவர் காட்சி தருகிறார். இந்த மலையை வலம் வருவதே கிரிவலம். இப்போது கதைக்குள் இருக்கும் ரகசியத்தை சற்று ஆழமாக பார்ப்போம். பிரம்மாவும் திருமாலும் தேடிய அந்த ஜோதி இன்றும் அருணாச்சல மலையாக நம் கண்முன்னே நிற்கிறது. அதை வலம் வரும்போது நானே உடம்பு, நானே உயிர், நானே இறைவன் என்ற அகங்காரம் கரைய வேண்டும். அதற்காகத்தான் ஒவ்வொரு அடிக்கும் அருணாச்சல சிவா, அருணாச்சல சிவா என்று சொல்லிச் செல்ல வேண்டும் என்று வழிவகுத்தார்கள். இந்த நாமத்தை சொல்லிச் செல்வதால் மனது ஒருமுகப்படும், கால் வலி தெரியாமல் போகும், பாதை குறைவது போன்ற உணர்வு உண்டாகும். கிரிவல பாதையில் 14 லிங்கங்கள் உள்ளன. இந்த 14 இடங்களிலும் நின்று வணங்கும் போது ஒவ்வொரு இடத்துக்கும் ஒரு கதை உண்டு. முதலில் இந்திரலிங்கம். இந்திரன் தன் அகங்காரம் போக்க இங்கு வழிபட்டான். இரண்டாவது அக்னிலிங்கம். அக்னி பகவான் இங்கு தவம் செய்தான். மூன்றாவது யமலிங்கம். நான்காவது நிருதிலிங்கம். ஐந்தாவது வருணலிங்கம். ஆறாவது வாயுலிங்கம். ஏழாவது குபேரலிங்கம். எட்டாவது ஈசான்யலிங்கம். ஒன்பதாவது பிரம்மலிங்கம். 10வது விஷ்ணுலிங்கம். 11வது பிரஜாபதிலிங்கம். 12வது சந்திரலிங்கம். 13வது சூரியலிங்கம். 14வது பாதாளலிங்கம். இவற்றில் குறிப்பாக பாதாளலிங்கத்தில் அகத்திய முனிவர் வழிபட்டார். இந்திரலிங்கத்தில் இந்திரன் வழிபட்டான். இப்படி ஒவ்வொரு லிங்கமும் ஒரு புராண சாட்சி. இன்னும் சொல்லப்போனால் கிரிவல பாதையில் 3 முக்கியமான தீர்த்தங்கள் உள்ளன. பிரம்ம தீர்த்தம், சிவ தீர்த்தம், கிருபா தீர்த்தம். பிரம்ம தீர்த்தத்தில் நீராடினால் பிரம்மஹத்தி தோஷம் நீங்கும் என்பது ஐதீகம். சிவ தீர்த்தத்தில் நீராடினால் மன அமைதி கிடைக்கும். கிருபா தீர்த்தத்தில் நீராடினால் கருணை உள்ளத்தில் பிறக்கும். கிரிவலம் செல்லும்போது மனதில் ஒரு உறுதியான சங்கல்பத்துடன் செல்ல வேண்டும். காலை நேரத்தில் குளித்துவிட்டு வெற்று வயிற்றில், இந்த பயணம் என் பிறவி பிணியை களைவதற்கு, என் மனத்தின் அலைச்சலை அடக்குவதற்கு என்று சொல்லிக்கொண்டு துவக்க வேண்டும். பின்னர் ஒவ்வொரு அடியிலும், அருணாச்சலேஸ்வரா, உன் பெயரை சொல்லி சொல்லி நடக்கிறேன், எண்ணங்கள் அலைக்கழிக்காமல் என்னை இந்த பாதையில் நடத்து என்று வேண்டிக் கொள்ள வேண்டும். வடக்கே ஆதி அண்ணாமலையார் கோயில் வாசலில் ஒரு பெரிய விளக்கு உண்டு. அதை தரிசித்துவிட்டு, இந்த விளக்கு போல் என் அறியாமையை அகற்று என்று சொல்லி செல்ல வேண்டும். மேற்கே அப்பர், சம்பந்தர், சுந்தரர், மாணிக்கவாசகர் ஆகிய 4வரும் வழிபட்ட இடம் உண்டு. அங்கு திருவாசகத்தை மனதில் ஓதிக்கொண்டு செல்வது பெரும் பயன் தரும். கிழக்கே ரமண மகரிஷிகள் தங்கியிருந்த ரமணாசிரமம் உள்ளது. அங்கு சற்று நேரம் அமர்ந்து யார் நான் என்ற உள் விசாரணையில் ஈடுபடுவது கிரிவலத்தின் ஆழத்தை தரும். தெற்கே சோமாஸ்கந்தர் சந்நிதி உள்ளது. அங்கு குடும்பத்தோடு வந்தவர்கள் சிறப்பாக வழிபட வேண்டும். இப்படி ஒவ்வொரு மூலையிலும், ஒவ்வொரு லிங்கத்திலும், ஒவ்வொரு தீர்த்தத்திலும் வணக்கம் சொல்லி செல்லும் போது மலை நம்முடன் பேசுவதை உணரலாம். சும்மா நடப்பது கிரிவலம் அல்ல. ஒவ்வொரு அடியும் சிவனின் திருவருளில் ஒரு படியாக மாற வேண்டும். அதனால்தான் பெரியவர்கள் கிரிவலம் செல்லும் போது வாய் அருணாச்சல சிவா என்றும் கால் நடையிலும் மனம் உள்ளேயும் இருக்க வேண்டும் என்று சொல்கிறார்கள். இன்னும் ஒரு முக்கியமான கதை சொல்லப்படுகிறது. ஒரு முறை ஒரு மகான் கிரிவலம் சென்று கொண்டிருந்தார். அவருக்கு வயது முதிர்ந்தது, கால் வலித்தது. ஆனால் அவர் ஒவ்வொரு அடியிலும் அருணாச்சலா என்று மட்டும் சொல்லி சென்றார். பக்கத்தில் இருந்தவர்கள், ஐயா, உங்களுக்கு நடக்க கஷ்டமாக இருக்கிறதே, ஓய்வெடுங்கள் என்றார்கள். அதற்கு அவர், இந்த மலைதான் அருணாச்சலா என்று என்னை அழைக்கிறது. அதன் அழைப்பை கேட்டு நான் நடக்கிறேன்.
நான் நடப்பது போல் தோன்றினாலும் என்னை இழுத்து செல்வது இந்த மலையின் கருணை என்றார். அதை கேட்ட அனைவருக்கும் கிரிவலத்தின் பொருள் புரிந்தது. ரமண மகரிஷிகள் ஒரு முறை சொன்னார், கிரிவலம் செய்வது என்பது உன்னை நீயே அறிவதற்கான ஒரு வழி. மலையை வலம் வரும்போது உன் மனம் சலனமடையும். அந்த சலனத்தை கடந்து ஒருமுகமாக அருணாச்சலா என்ற நாமத்தில் நிலைத்து நிற்கும் போது நீயே அருணாச்சலமாக மாறுகிறாய். இது மிக ஆழமான விளக்கம். கிரிவல பாதையில் இன்னும் சில சிறப்பிடங்களை குறிப்பிட வேண்டும். வடமேற்கே உள்ள சர்வ தீர்த்தம் என்ற குளத்தில் மூதாதையர்களுக்கு தர்ப்பணம் செய்வது வழக்கம். அங்கு செய்யும் பித்ரு காரியங்கள் பலன் தரும். பாகவத மாலை என்ற இடத்தில் வியாச மகரிஷி தங்கியிருந்தார். பேயார் குகை என்று ஒரு இடம் உண்டு. அங்கு பேயார் என்ற சித்தர் தவம் செய்ததாக சொல்லப்படுகிறது. அவர் பேய் போல் தோற்றம் கொண்டிருந்தாலும் ஞான செல்வம் கொண்டவர். அந்த குகையில் சற்று நேரம் அமர்ந்து தியானிப்பவர்களுக்கு மனதில் புறம்பான எண்ணங்கள் நீங்கி உள்ளொளி பிறக்கும் என்பது நம்பிக்கை. இன்னும் சொல்ல போனால் கிரிவல பாதையில் வழிபட வேண்டிய மற்றொரு முக்கியமான இடம் யோகி ராம் சுரத்குமாரின் ஆசிரமம். இவர் ஒரு பெரும் ஞானி. இவரது வாழ்க்கை கதையும் கிரிவலத்துடன் தொடர்புடையது. ஒருமுறை இவர் திருவண்ணாமலை வந்தபோது மலையை வலம் வந்தார். அப்போது மலைதான் தனக்கு உண்மையான குரு என்று உணர்ந்தார். பின்னர் அவர் பல ஆண்டுகள் அந்த பகுதியிலேயே தங்கி மலையின் மகிமையை உலகுக்கு சொல்லும் வகையில் பல நூல்களை எழுதினார். அருணாச்சல மகிமை என்ற அவரது நூல் இன்றும் பலருக்கு வழிகாட்டியாக உள்ளது. கிரிவலம் செல்லும் போது சொல்லிக்கொள்ள வேண்டியவை பற்றி இன்னும் ஆழமாக பார்ப்போம். ஒவ்வொரு லிங்கத்தையும் அணுகும் போது அருணாச்சல சிவா, இந்த லிங்கத்தில் நீ குடிகொண்டிருக்கும் உண்மையை உணர்த்து என்று சொல்லி செல்லலாம். 14 லிங்கங்களில் ஒவ்வொன்றும் நம் உடலில் உள்ள 14 நாடிகளை குறிப்பதாகவும் அவற்றை சுத்திகரிப்பதாகவும் ஒரு யோக மரபு உண்டு. அதனால்தான் கிரிவலத்தை ஒரு யோக பயிற்சியாகவும் சித்தர்கள் கூறுகிறார்கள். இன்னும் ஒரு கதை. பழங்காலத்தில் ஒரு பாம்பும் ஒரு தேரையும் அருணாச்சல மலையின் அடிவாரத்தில் வாழ்ந்து வந்தன. அவை இரண்டும் ஒன்றுக்கொன்று பகை. ஒரு நாள் தேரை கிரிவலம் செல்ல தொடங்கியது. பாம்பு இதை பார்த்து, இந்த தேரை என்னை விட உயர்ந்ததா, நானும் செல்கிறேன் என்று புறப்பட்டது. இரண்டும் மெதுவாக வலம் வர தொடங்கின. வெகு நேரம் கடந்த பின் தேரை சோர்ந்து போய் ஓரிடத்தில் ஓய்வெடுத்தது. பாம்போ அகங்காரத்துடன் தொடர்ந்து சென்றது. ஆனால் மலை வலம் முடிந்த போது தேரைக்கு மோட்சம் கிடைத்தது. பாம்போ தன் அகங்காரத்தால் மீண்டும் பாம்பாகவே பிறக்க வேண்டியதாயிற்று. இந்த கதையின் உள்ளீடு, கிரிவலம் என்பது மனத்தாழ்மையுடன் எளிமையுடன் ஒரு சிறு தேரையை போல் அகங்காரமின்றி செல்வதே உயர்வு தரும். இன்று பலர் கிரிவலத்தை ஒரு உடற்பயிற்சியாகவோ பழக்கமாகவோ மட்டும் நினைக்கிறார்கள். ஆனால் உண்மையான கிரிவலம் என்பது ஒரு தவம். அதற்கு 3 விஷயங்கள் அவசியம். 1. மனதை ஒருமுகப்படுத்துதல். 2. வாயால் இறைநாமத்தை சொல்லல். 3. கால்களால் அன்புடன் நடத்தல். இந்த 3ம் இணையும் போதுதான் கிரிவலம் பயன் தரும். ரமண மகரிஷிகள் அடிக்கடி சொல்வார்கள், மலையை வலம் வருவதை விட மலையாக இருப்பதே உண்மை. ஆனால் உன்னால் மலையாக இருக்க முடியாவிட்டால் மலையை வலம் வந்து அந்த அனுபவத்தை பெற முயற்சி செய். இது மிக ஆழமான வழிகாட்டுதல். மலையை வலம் வரும்போது நம் மனம் சிதறுகிறது. அந்த சிதறலை திரட்டி ஒரு புள்ளியில் நிறுத்துவதே பயிற்சி. அந்த புள்ளியே அருணாச்சலா என்ற நாமம். சித்தர்கள் இன்னும் ஒரு ரகசியத்தை சொல்கிறார்கள். கிரிவல பாதையில் நாம் நடக்கும் போது பாதையில் கிடக்கும் ஒவ்வொரு கல்லும் மண்ணும் மரமும் சிவமயமாக இருக்கிறன. அவற்றை மிதிக்கும் போது சிவா சிவா என்று எண்ணி சென்றால் அந்த பாதை நமக்கு ஒரு புனித யாத்திரையாக மாறும். இதைதான் பாத யாத்திரை என்று கூறுவார்கள். கிரிவலத்தின் மற்றொரு சிறப்பு, அது ஒரு பரிபூரண வட்டம். வட்டம் என்பது ஆரம்பமும் முடிவும் இல்லாதது. அதுபோல கிரிவலம் செல்பவரின் பிறவி சுழற்சியும் முடிவுக்கு வரும் என்று சொல்லப்படுகிறது. கார்த்திகை தீபத்தன்று லட்சக்கணக்கான மக்கள் கிரிவலம் செல்வதற்கு காரணமே இந்த நம்பிக்கைதான். அன்ற மலையின் உச்சியில் ஏற்றப்படும் தீபம் அந்த ஜோதி ஸ்தம்பத்தையே நினைவூட்டுகிறது.